ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி இருக்கோமோ சுத்தம் பண்ணுறதெல்லாம் நம்ம அழகாக பெருக்கி துடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிங்கோ. மெயினான விஷயம் சாணம் இருக்கு இல்லையா, பசு சாணம். நல்லா ரங்கோலி, நிறைய ரங்கோலினா கோலங்கள் கலர் பொடியால் போட்டு அந்த கோலத்து மேலே மஞ்சள் கலர் அரளி அந்த காலத்தில் வச்சது தான் இல்லையா, அருகம்புல் நல்லா கட்டி அதை வச்சு சொருகி இந்த சாணத்தை பிள்ளையார் மாதிரி பிடிச்சிடுறது, அதுக்கு மேலே சொருகி வச்சா பெருமாள் ஆனப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வருவார். வரும்போது அப்பார்ட்மெண்ட்டில் வைக்க முடியும், வாசலுக்கு நேரம் வைக்கலாம். வேணாம், வாசலுக்கு நேரம் கோலம் போடுறோம், நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம், தப்பு கிடையாது. வீட்டை துண்டு சாணத்தை எடுத்து வச்சு பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கிளேஷம், நம்மளுக்குள்ளே இருக்க கஷ்டம், அந்த ஒரு கஷ்டமானப்பட்டது மகாலட்சுமி ரூபமாக நம்மளுக்கு கிடச்சிரும். கஷ்டம் கிடச்சா நல்லது கிடைக்கும், நல்லது கிடச்சா கெட்டது வரும் இல்லையா. நல்லது கிடச்சா என்ன ஆகும்னா ஒரு கெட்டவன் எவனா ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ இப்படி பண்ணு, இந்த பிஸ்னஸ் பண்ணு, நல்லா வருவேன் அப்படின்னா ஒன்றும் ரூட்டை நம்ம மாற்றிக்கூடிய கெப்பாசிட்டி வரும்போது அவெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லதை கொடுத்துருவா. இந்த ரூட்டு சரியில்லை, இந்த ரூட் வந்து கரெக்டாக இருக்கணும், ரூட்டை ஒழுங்காக காமிப்பா. அதனால் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் வாசலில் சாணத்தை வச்சு ஏதாவது ஒரு புஷ்பத்தை சொருகி அவளை வழிபட்டு அவளை ஸ்வாகதம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அந்த பூஜை பொருட்கள் அப்படிங்கிறது துளசி ரொம்ப விசேஷம். துளசி வந்து நித்தியம் மாலை போடலாம். அந்த வைகுண்ட ஏகாதசி போது துளசி மாலையை சாத்துறது விசேஷம். பெருமாளுக்கு பிடிச்சது துளசி, அதோடு ரொம்ப பிடிச்சது சம்மங்கி அந்த பூ, அதோடு பிடிச்சது ரொம்ப விசேஷம் விருட்சி பூ, அடுக்கு பூன்னு சொல்லுவோம். ரெட்டு ப்ளூ நிறைய எந்த பூவாக இருந்தாலும் அடுக்கு பூ, நம்ம அதை பத்திரப்பூன்னு சொல்லுவோம். இலை அங்கே அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இலையும் அந்த அடுக்கு பூவும் தான் விசேஷம். விருட்சி பூன்னு சொல்கிறது அது. அந்த விருட்சி பூ வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பாயசங்கள், பால் பாயசமாக வச்சு நிறைய முந்திரி திராட்சை நிறைய போட்டு விசேஷமாக பண்ணி நம்ம சுவாமி உட்கொள்கிறாரோ இல்லையோ, நம்ம உட்கொள்கிறோமோ இல்லையோ, வெளியில் 10 பேருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி போது இப்படி விரதம் இருக்கணுமோ அந்த விரதத்துக்கு என்ன ஒரு தாத்பரியம் இருக்கோ, ஏகாதசி விரதம் துவாதசி, அந்த துவாதசி போது தீர்த்தத்தை குடிச்சிட்டு எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பஜனைகள் நாம சங்கீர்த்தனங்கள் நிறைய செஞ்சு ராமராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். நாம சங்கீர்த்த பாட்டெல்லாம் நிறைய கேட்டு பாண்டுரங்கனை பரிபூர்ணமாக வழிபட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா விதமான விசேஷங்களும் எல்லா விதமான தாத்பரியங்களும் எல்லா விதமான ஒரு ஞானங்களும் கிடைக்கும். பூஜை பொருட்கள்ங்கிறது மஞ்சப்படி சந்தனம் குங்குமம் இந்த துளசி பத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. உஷத்காலம் விடிகாலம் எழுந்துக்கிறது ரொம்ப மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்தது.